ஸோ பிக் பாஸ் லைவ்ல மார்னிங் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா ஆனந்தி பண்ண சம்பவத்தால காலில இருந்து எல்லாம் அது தேடுறதுக்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நைட்டு ஆனந்தி பண்ணிவிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கேம்ல ஆண்களா பெண்களா அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அதுல ஆண்கள் சைட்ல ஒரு நபரும் பெண்கள் சைட்ல ஒரு நபரும் ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ஆனந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு களவாணி திருட்டு அப்படின்றதான் ரோல் கொடுத்திருந்தாங்க. ஸோ அது நேற்று நைட்டே பல பிளான்கள் பண்ணி கேப்டனோட ட்ரெஸ்ஸு கிரீடம் எல்லாத்தையுமே திருடி ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் எய்மா இருந்தது என்னன்னா அந்த சுத்தியல், பெல் அடிக்கிற சுத்தியலை தான் அவங்க எடுக்கணும்ன்றது எய்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டா ஸ்கூல் லேட்டா ஸ்டார்ட் ஆகும்ல அப்படின்றதான் கான்செப்ட். அந்த ஒரு படம், ஒரு ஞாபகம், ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கு இல்லையா, சீப்பை எடுத்துட்டா மாப்பிள்ளையோட மேரேஜ் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் சிவாவும் பயங்கர டஃப் கொடுத்துருக்காரு நேற்று நைட்டு. அதுக்கப்புறம் சிவாலாம் போய் தூங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு தெரில, எனக்கு எத்தனை மணின்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆனந்தியோட சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா போயிட்டு பாய்ஸோட ஷூ, பாய்ஸ் பெட்ரூம்ல போய் மொத்த ஷூவும் களவாண்டிட்டு வந்து அதை ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ஸ், பாய்ஸோட பேக்ஸ் அது எல்லாத்தையுமே களவாண்டிட்டு, அதுக்கப்புறம் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் பிரின்சிபலோட சேர்ல இருந்து ஒண்ணு விடாம என்னென்னலாம் திருட முடியுமோ எல்லாத்தையும் திருடி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா பெல் அடிக்கிறது அந்த இதுதான் இருக்குல்ல. சோ அது கிடைக்கல, அந்த ஹேமர் கிடைக்கல. என்ன பண்றது, பெல் எடுத்து ஒழிச்சு வச்சிடறான்ற மாதிரி அந்த ஸ்கூலோட பெல் எடுத்தே கிச்சன் இதுல கார்டன் ஏரியால ஒழிச்சு விட்டு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. காலில் எழுந்தவொடனே ஷூவை காணும், பேகை காணும், எல்லாம் காணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சண்டை, ஐ மீன் பேச்சுவார்த்தை, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. வெளியே போயிட்டு வேக்கப் சாங் முடிஞ்ச உடனே தீபக் பாக்குறாரு, சார் ஸ்கூல் பெல்ல ஆட்டிய போட்டுட்டாங்க, சார் ஸ்கூல் பெல்ல ஆட்டிய போட்டாங்கன்ற மாதிரி ஜெஃப்ரியும் தீபக்கும் நான் பேசி டிஸ்கஸ் பண்ணோம். என்ன சார் இங்க சின்ன சின்னது கைட்டு இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பெல்லையே ஆப்படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரெல்லாம் போய் தேடி, ஜெஃப்ரிலாம் போய் தேடி அந்த பெல்ல எடுத்துன்னு வந்து கண்டுபிடிச்சு வச்சாரு கார்டன் ஏரியால. ஆனந்தி ஆனா கொடுக்கப்பட்ட ரோலை என்ன பண்றீங்களோ இல்லையோ, இதை வச்சு இந்த திருடுற சம்பவத்தை வச்சு காலில இருந்து எல்லாரும் பதட்டமாவும் அதை தேட விட்டுருவீங்க பாருங்க, அங்க இருக்கீங்க நீங்க அப்படின்றதான் தோணுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாரு, வைஸ் பிரின்சிபலும் இந்த விஷயத்தை எப்படா சால்வ் பண்றது, எல்லாம் ஷூவை காணன்றானுங்க, இதுவா காணன்றானுங்க, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருந்தாங்கல்ல. அடுத்து முத்துக்குமார் கிட்ட போயிட்டு ஐடி கேட்கிறாரு விபி. ஏன்னா விபிக்கு பொறுத்தவரையும் அவருடைய கேப்டன்ல, இன்னொரு பக்கம் விபியா இருந்தாலும் கேப்டன்ல அவருடைய கிரீடமும் அவருடைய ட்ரெஸ் போச்சுல, அந்த வருத்தம் இருக்கு. உடனே முத்து கிட்ட, முத்து என்ன ஐடியா பண்ணலாம் சொல்லுங்க முத்து, ஒண்ணுமே தெரில முத்து அப்படின்ற மாதிரி கேட்கிறார். சார் தெரில சார், எனக்கு தெரிஞ்சு வாரம் யார் சார் செருப்புலாம் திருடினது, செருப்பு யார் திருடினாங்க யோசிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது வாரம் பவித்ரா, அப்போ அந்த பொண்ணு தான் சார் திருடி இருக்கும், வேற வழியே இல்லை சார், அந்த பொண்ணு திருடுறதுக்கான வாய்ப்பு தானே சார் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அப்போ உடனே அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு முத்து, பணக்கார பொண்ணா இருந்தா எப்படி முத்து திருடும் அப்படின்னும் போது, சார் அது உனக்கு யார் சார் பணக்கார பொண்ணா இருந்தா திருடக்கூடாதா என்ன சார், இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு சார், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க சார்ன்றாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரையும் அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வர விட்டு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வர விட்டு செக்கிங் போங்க சார். ஸோ ஒரு வாக்கி இது பண்ற மாதிரி செக்கிங், ஜென்ரல் செக்கிங் பண்ற மாதிரி செக்கிங் பண்ணினா கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் பார்த்துட்டு வரேன், உனக்கு என்ன தெரிஞ்சது வேற என்ன ஐடியா இருந்தா கொடுங்க முத்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அருண் கேட்கிறாரு. ஏன்னா அருண் யோசிக்கவும் வராதா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அவருக்கு என்ன கவலை, கேப்டன்சி பதவி போயிருமோன்ற ஒரு கவலை இருக்குது. அதை கூட ஒழுங்கா பார்த்துக்க தரல, நீ எதுக்குறா கேப்டன் அப்படின்ற கேட்டுருவாங்கல்ல, அதனால இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போல. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா, மார்னிங்கே ஒரு லெட்டர் வந்தது. என்னன்னா தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற லெட்டர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்கள் பலு வாய்ந்த நபர்களா பெண்கள் பலு வாய்ந்த நபர்களா அப்படின்றதான் டாஸ்க்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்கல்ல, காலையே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி நிற்கணும். ஸோ அதில் ஆண்கள் அணி ஃபர்ஸ்ட் டப்பு அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் பலம்னா சொன்னா நான் நிப்படா அப்படின்ற மாதிரி கடைசி வரையும் ஆண்கள் அணியில் முத்துக்குமாரும், பெண்கள் அணியில ஒரு டஃப் காம்படிஷன் போச்சு. தர்ஷிகா, ரியா மற்றும் சௌந்தர்யாவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் போது இதுல கண்ணை மூடிட்டு நிக்க சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல சில பேர் அவுட் ஆயிட்டாங்க. ஃபைனலா பெண்கள் அணியில சௌந்தர்யா, ஆண்கள் அணியில முத்துக்குமார், இந்த பக்கம் முத்து, இந்த பக்கம் சௌந்தர்யா, ரெண்டு பேருமே கடைசி வரை நின்று போராடி இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா காலையிலே கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த லவ்ன்ற பேர்ல இவங்க பண்ற கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, பவி கோவப்படுறது, அதுக்கு ராணவ் பேசுறது, அதுக்கு சத்யா வந்து குறுக்குல ஈடுபடுறதுன்ட்டு, எப்பா சாமி முடியலங்களா, தயவு செய்து இதை நடத்துங்க, நிறுத்திருங்கடா, ரீல் அறந்து போச்சுடாடி விட்டுருங்கடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குதே தவிர்த்து அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா மக்களே, இல்லை மக்களே.
எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 மாதிரியோ இல்ல எனக்கு தெரிஞ்ச சீசன் 3 தான் எனக்கு மைண்ட்லயே நிக்குது. அந்த சாண்டி மற்றும் கவின், ஏய் கவின் என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு பேசதா இருக்கட்டும், ஒரு எண்ணெய் வச்சுட்டு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுத்துட்டா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்கடா. லவ் 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 லவ்ன்றானுங்க, ஒன்னும் உருப்படுற மாதிரி இல்ல, சிம்பிளி வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.